சரி ஓகே. நேற்று வந்து இப்போ கழுவி பாடம் படிச்சிடலாம். அதில் வந்து என்ன சொன்னாங்க, காய்கறி பழங்களை கழுவி தானே செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு ஹெல்ப், அம்மாவுக்கு சமையல் பண்ண ஹெல்ப் பண்ணுனேன். இன்னைக்கு என்ன செய்ய, ஒரு காய்கறியை எடுத்து கழுவி. சரி, இப்போ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட் என்ன செய்யணும், அப்போ உப்பு போடு. உப்பு போடலாம். இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போட்டு அப்போ தான் அந்த அதில் இருக்கிற கிருமிலாம் வந்து என்ன செய்யும், போகும். சரி போதும். இப்போ என்ன செய்ய, கொஞ்சம் தண்ணி பிடி. அங்கே வந்து தண்ணி இப்போ வந்து பிடிப்போம். அந்த தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி பிடி. போதும், அடைச்சது. தண்ணி வீணாக்கக்கூடாது. சரி, அங்கே வச்சுட்டு இப்போ கொஞ்சம் தக்காளி எடு பார்ப்போம். ஒரு 2 தக்காளி எடு. சரி, இப்போ அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படி ஊற வை. சரி, எதுக்காக நம்ம இப்படி பண்ணலாம், அது பண்ணுனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் இல்லை, அந்த தக்காளி பழத்தில் வந்து என்ன செய்யும், மருந்துலாம் அடிச்சிருப்பாங்கல்ல. இப்போ அந்த செடி வளரும்போது மருந்துலாம் அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த தக்காளியில் என்ன செய்யும், அந்த வந்து மருந்தோடைய கெமிக்கல்லாம் வந்து அதில் இருக்கும், வெளிப்பக்கமும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் இப்போ கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, தூசி போட்டிருக்கோம். நிறைய பேர் கை வச்சு அதில் பார்த்துருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க கையில் நிறைய எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருப்பாங்க. அவங்க கையிலலாம் கிருமிகள்லாம் இருக்குங்களா. அப்போ அதெல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உப்பு தண்ணியில் தக்காளியை இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அப்போ அதில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் நம்ம தண்ணியிலையும் கொஞ்சம் லைட்டாக கழுவி அப்புறம் என்ன செய்யலாம், சமையலுக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி சாப்பிட்டா நமக்கு என்னது, வயிற்றுக்குள்ளே இந்த நமக்கு தேவையில்லாத கிருமிகள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகாது. புரிஞ்சுதா? இதுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம், காய்கறி பழங்கள்லாம் என்ன செய்யலாம், கழுவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சமையலுக்காக இருந்தாலும் பழங்களை சாப்பிட்றதா இருந்தாலும் முன்னால் என்ன செய்யணும், நல்லா கழுவணும். என்ன செய்யணும், கழுவிட்டு யூஸ் பண்ணணும்னா. சரி ஓகே. இப்போ வந்து நீ கழுவு போகும் தக்காளியை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவு. நல்ல கழுவு, இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவு பார்ப்போம். தண்ணிக்குள்ளே போட்டு கழுவு. இந்த தண்ணியில் என்ன போட்டிருக்கு, உப்பு. உப்பு போட்டால் கொஞ்சம் கிருமிகள்லாம் என்ன ஆயிரும், போயிடும், சுத்தமாயிரும், போயிடும். என்ன, இந்த தண்ணியிலே போயிடும். நல்லா கழுவியாச்சா? சரி ஓகே. இப்போ லைட்டாக தண்ணியிலையும் கூட ஒவ்வொரு தக்காளியும் எடுத்து அந்த தண்ணியில் கையில் கழுவி ஒரு தட்டில் வைனா அது ஓகே, வெரி குட். அப்போ இப்போ என்ன செஞ்சாச்சு, கழுவியாச்சு. காய்கறியை சுத்தமாக நீரில் ஊற வச்சு நல்லா கழுவியாச்சு. இப்படி தான் காய்கறி பழங்கள் ரெண்டையுமே என்ன செய்யணும், சாப்பிடணும். நல்ல விதமாக கழுவி உப்பு தண்ணியில் ஊற வச்சு கழுவி தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். வெரி குட். அப்போ இது மாதிரி டெய்லி செஞ்சிருவியா, என்ன சாப்பிட்டாலும் கழுவிட்டு சாப்பிடுவியா? வெரி குட். ஓகே, பாய். இது தண்ணியை கொட்டிட்டு